செல்வங்களுக்கு வணக்கம், வணக்கங்கள். ஏன் தாத்தா அப்படின்னு பெருமூச்சு விடுறீங்க? நம்ம சொல்கிறாங்களே, பாருங்கள், என்னை போல் மற்றவர்களுக்கும் அதிக வயதாகி இருக்கிறது. என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சிறு வயதிலே இருந்து என் உடன்பிறப்புகளோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் நான் வேலை செய்த நிர்வாகத்தில் என்னோடு வேலை செய்த பலரோடும் நான் இருந்தேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் தாத்தா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இல்லை, இந்த 84 வருடங்களுக்குள் நான் சிலரை பற்றியெல்லாம் யோசித்தேன். அவர்களை சந்திக்க ஆசைப்பட்டேன். பழைய மனிதர்கள், அப்பா அம்மா, நண்பர்கள், என்னுடன் பணிபுரிந்த பல பெரியோர்கள், பல நண்பர்கள், இவர்களையெல்லாம் என் மனதிற்குள் கொண்டு வந்தேன். அவர்களை பார்க்க வேண்டும், பழைய நினைவுகளை பற்றி, பழைய சம்பவங்களை பற்றி அவர்களுடன் பேச வேண்டும். நாம் இப்படியெல்லாம் இருந்தோமே, இப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தோமே, நமது வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்களை நம்ம அனுபவித்தோமே என்று அவர்களோடு நான் பேச ஆசைப்பட்டேன். சரி என்று நான் பல நண்பர்களை பற்றி பலரிடம் விசாரித்தேன். அவர் எப்படி இருக்கிறார்? இல்லை சார், அவர் இறந்துட்டார். அப்புறம் அவர் எப்படி இருக்கிறாரு? அவங்க ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்குது? அவங்க கூட போயிட்டாங்க தாத்தா, போயிட்டாங்க சார். அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருந்த 7 பேரும் இருந்துட்டாங்க. அவங்க வீட்டில் யாருமே இல்லை தாத்தா. எனக்கு மிகவும் கவலையாகிவிட்டது. நான் இப்படி பார்த்தேன். என்னுடைய அப்பா அம்மா இருவரும் பல வருடங்களுக்கு முன்னே எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். எங்கள் குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர்களை பற்றி கேட்டேன், நினைத்து பார்த்தேன். அவர்களிலும் பல பேர் மாண்டு விட்டிருக்கிறார்கள். அதே போல என் நண்பர்களும், என் உடன் பிறந்தவர்களும், உடன் வேலை செய்தவர்களும், நான் இருக்கும் இடத்தில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த பலரை பற்றி கேட்டேன். அவர் போயிட்டார் சார். அவர் கொரோனாவில் இவங்கெல்லாம் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரும் இல்லை அப்படின்னு எனக்கு செய்திகள் கிடைத்தது. என்னடா, அவர் இல்லையே, நம்மோடு இருந்த அவர் இல்லையே, அந்த ஃபேமிலி இல்லை யாருமே இல்லையாமே. சரி, என்னோடு இருந்த நெருக்கமாக இருந்த பார்த்தா நான் இன்னும் ஒரு சிலர் தான்
இருக்கிறோம், மற்றவங்களாக இறந்து போயிட்டார்கள் அப்படின்னு மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போது சில இந்த 50 80 வருடங்களுக்குள்ளே நடந்த விஷயம் இவளை பற்றி கேள்விப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது தான் மற்றொரு நண்பர் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பாருங்கள், இந்த நிலைமை நமக்கு மட்டும் இல்லை, நமது குடும்பத்தில் மட்டுமில்லை, சுற்றி பார்த்தால் நமக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, எல்லாமே இருந்து விட்டிருக்கிறார்கள். அப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது என் நண்பர் சொன்னார், இந்த நிலைமை நமக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட், எல்லாருடைய குடும்பத்திலும், மற்றவர்கள் குடும்பத்திலும் அவர்களை சார்ந்தவர்கள் இப்படித்தான் எல்லோரும் இறந்து விட்டார்கள். இந்த குடும்பத்தில் பார்த்தால் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னே இருந்த வேற ஒரு குடும்பத்தை பார்த்தால் அவர்கள் குடும்பத்திலும் இதே நிலைமைத்தான். இந்த பக்கம் மற்றவர்களை விவரித்து பார்த்தால் அவர்கள் குடும்பத்திலும் இதே நிலைமைத்தான். அவருடைய பெற்றோர்கள் இருந்து விட்டிருக்கார்கள், அவருடைய சகோதரர்கள் இருந்து விட்டிருக்கார்கள், உடன்பிறப்புகளிலே அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவர் இருந்து விட்டான். ஏன்னா நம்ம சுற்றி இருந்தவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே நிலைமைத்தான் பல ஆண்டுக்கணக்கான வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்குத்தான், எனக்குத்தான் இது புதிதாக காணப்படுகிறது. என்னடா, அப்பா அம்மா போயிட்டாங்களே, அவங்கள இழந்து விட்டு நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்ற ஒரு எண்ணமெல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. அதெல்லாம் கடந்து வந்த பிறகு பார்த்தா என்னுடைய அப்பா அம்மா போயிட்டுருக்காங்க, என்னுடைய அத்தை மாமா, என்னை அன்பாய் வளர்த்த என்னுடைய ஆயா, அவர்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரும் இருந்து விட்டிருக்கார்கள். இவர்கள் எல்லாம் இருந்து இருந்தார்களே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளேயே ஒரு தேற்றல், இந்த நிலைமை நமக்கு மட்டுமில்லை, பல குடும்பங்களிலே, பல சந்ததிகளிலே இது இது காலகாலமாக அவரவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து உணர்ந்து என்னை நான் தேற்றி கொண்டேன். பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், இழப்புகள் நமக்கு மட்டுமில்லை. We are not alone. நம்மை போன்ற பல குடும்பங்கள் இதே நிலைமைத்தான் கடந்து வந்திருக்கிறார்கள், கடந்து விட்டார்கள். அதே போல்தான் நமக்கு பிறகு வரும் சந்ததிகளும் இதே போலத்தான். நமது குழந்தைகள், அவர்களுக்கு பிறகு போகும் குழந்தைகள், அவருடைய சந்ததிகள் எல்லாரும் இதே நிலைமை தான் சந்திக்கப் போகிறார்கள். அதுக்கு தான் அவர் இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடினாரோ, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டார் இந்த பூமியில், மற்றவர்களுக்கு இடமேது. நமது முன்னோர்கள் எல்லாம் இருந்து விடாமல் அப்படியே இருந்திருந்தார்கள், நமக்கு எங்கே இடம் இருந்திருக்கும்? இல்லை, நாம் தான் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வரப்போகும் சந்ததிகளுக்கு இடம் வேண்டுமே அல்லவா? அப்படி என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவேன் அப்படின்னு
குறைந்தபட்சம் கடவுள் நமக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார். கடவுள் நாம் இருக்கும் வரையில் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அதை நினைத்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாம் கவலைப்படுவதால் நாம் எதையும் நிறுத்த முடியாது. என்னதான் அணை கட்டி நாம் தண்ணீரை தேக்கினாலும் சில காலத்தில் பிறகு மேலும் தண்ணீர் அணையை தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகி கொண்டு தான் போகப் போகிறது. அதனால் நாம் எதையுமே நம்மால் தடுக்க முடியாது என்று நாம் நம்மை தேற்றிக்கொள்வோம். தாத்தா, கவலைப்படாதீங்க தாத்தா. நீங்கள் கவலைப்படுறதை பார்த்தா எங்களுக்கு கூட அதே நிலைமை தான் வருமான்னு எங்களுக்கு இப்பயே கவலை வருகிறது தாத்தா. கவலைப்படாதீர்கள் சொல்லுங்களே. கடவுள் நம்மோடு இருப்பார். அவர் என்றென்றும் நம்மோடு இருப்பார். நமது அப்பா அம்மா, பெற்றோர்கள், நண்பர்கள், டீச்சர், அந்த பொண்ணு, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டாங்களே, என்னை கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு நம்மோடு எப்போதும் இருப்பார். அவர் தான் கடவுள். நம்மோடு கடவுள் இருக்கிறார். நம்மை உருவாக்கின பிதா கடவுள், சர்வேஸ்வரன், ஈஸ்வரன் இருக்கிறார் நம்மோடு. நம்ம தைரியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்.